சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்தடியாருக்கும் இனியரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நிதர்சன் சார் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். சார், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு அவர் டஸ்ட் அண்ட் சேனல். குட் ஈவினிங் டு ஆல். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Okay, thank you so much. Good evening. Wait a minute, ஒரே நிமிஷம். என்ன ஆச்சுங்க ஐயா? வருவாரு. அன்மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. பண்ணிக்கலாம் சார். யா ஓகே. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்களா? பீப்புள் வருவாங்களா இல்லை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? ஸ்டார்ட் பண்ண ஸ்கைப்ல ஓடிட்டு தான் இருக்கும். மினிமம் பீப்புள் தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ அகெயின் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓகே. ஸோ நான் டாக்டர் நிதர்சன். நான் வந்து நேச்சுரோபதி அண்ட் யோகிக் டாக்டர். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற பிளாட்ஃபார்முக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என்னை செலக்ட் பண்ணி இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்து பேச சொன்னதுக்கு. பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி, என் டீம் ஆர்கனைசர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ நன்றியுடன் மீன்ஸ் ஒரு நன்றியோட இந்த உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். எப்பயுமே லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியதை நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லுவேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம், நம்மளோட தலைப்பு என்ன அப்படின்னா நோயுடன் ஒரு பயணம். கரெக்டுங்களா? ஸோ நோயுடன் ஒரு பயணம் தலைப்பே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி தோணல. என்னடா ஆரோக்கியத்துடன் ஒரு பயணம் அப்படின்னா ஒரு விழிப்பு இருக்குது. அது என்ன நோயுடன் ஒரு பயணம், ஏன் இந்த மாதிரி நெகட்டிவ் டாபிக் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க கண்டிப்பா யோசிக்கலாம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, பீப்புள் நீட் சம் கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன், ரைட்? ஸோ பீப்புள் நம்ம வந்து மக்களோட மனசை ஒரு அளவு புரிஞ்சிருந்தாதான் லைக் நம்ம என்ன ஒரு வித்தியாசமான டாபிக்கா இருக்கே, ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். யாருமே ஆரோக்கியம் அப்படின்னா அவ்வளோ விழிப்பா இருக்கிறது இல்லை. பட் ஒரு சின்ன சேஞ்ச்காக நம்ம இந்த நோயுடன் ஒரு பயணம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் நோயுடன் ஒரு பயணம் அப்படிங்கிறதுனா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போவோமே, 20 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் மக்கள் அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்போ வந்து நோய்ங்கிற வார்த்தைக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை, அவ்வளோ ரியாக்ஷன் இது இல்லை, அவ்வளோ ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாது இல்லை. யாருமே இங்க ஆரோக்கியமா இருக்குது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த வகையில வீட்டுக்கு ஒருத்தருக்காவது இந்த ஜென்ரேஷன்ல, இனி வரக்கூடிய ஜென்ரேஷன்லயும் நோய்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, வீட்டுக்கு ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு வகையான நோய்கள் இருக்குது. அதுவும் குறிப்பா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர் அண்ட் சில இம்யூன் கண்டிஷன்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி பல வகையான நோய்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி அவ்வளோ பெருசா கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குது. சரி, இந்த நோயை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, நோயை பத்தின சில விழிப்புணர்வுகள் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால சயின்டிபிக்கா பேசணும், சயின்டிபிக்கா தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும், சயின்ஸால ப்ரூவ் பண்ண முடியாத சில விஷயங்கள் வந்துட்டு மருத்துவத்துக்குள்ள கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சில ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா நம்ம இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம கம்ப்ளீட்டா சயின்டிபிக்கா பேசுறதுமே வந்துட்டு கரெக்டா இருக்காது சில இடத்துல, இல்லைங்களா? ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, லைஃப்ல லைக் யதார்த்த வாழ்க்கையில, நம்ம அன்றாட வாழ்க்கையில, நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், ஈவன் தூக்கத்துல கூட என்னெல்லாம் நடக்குது, அதோட மாறுபாடுகள் எந்த வகையில நமக்கு ஆரோக்கியத்தையும் எந்த வகையில நமக்கு நோய்களையும் கொண்டு வந்து விடுது. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த கான்வர்சேஷன், இந்த நம்ம பகிர்ந்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப சயின்டிபிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாம
ரெகுலரா நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயத்த வச்சுட்டு எதனாலதான் நமக்கு நோய் வருது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள போறோம். சரிங்களா? இந்த வீடியோவை நாம எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஒரு கவனிப்பாளரா இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறது கவனிப்போமே தவிர்த்து அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு மூவி பாக்குற மாதிரி இல்ல ஏதோ ஒரு கதை கேட்கற மாதிரி இதை என்ஜாய் பண்ணி கேட்போம். ஸோ இந்த டாபிக்கை நான் வந்து தூக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு விருப்பப்படுறேன். நம்மள எத்தனை மணிக்கு தூங்க போறோம்? அரௌண்ட் 11, 12 இப்ப யூஸ்வல் ஆயிடுச்சு இல்லைங்களா? 11 மணி 12 மணிங்கிறதுலாம் இந்த காலத்துல ரொம்ப சராசரியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன். ஓகேங்களா? நம்ம உடம்புல நோய் கிடையாது, நம்ம ஆரோக்கியமா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த அடையாளம் இருந்தா போதும் அந்த மனிதன் வந்து ஆரோக்கியமா இருக்கான் அப்படின்னு. இங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல் அளவுல மட்டும் இல்ல, மன அளவுலையும் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ காலையில எந்திரிக்கிறோம். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? 7 மணி 8 மணி மேல ஆயிடுது. எந்த மனிதன் விடிய காலையில இப்ப நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களா தான் கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஒரு வகையில ஞாபகப்படுத்துறேன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 4, 3, 4, 5, 6 இத்தனை மணிக்குள்ள கண்டிப்பா நம்ம எழுந்திரிச்சிருக்கணும். 3ல இருந்து 6 மணிக்குள்ள நம்ம எழுந்திரிச்சிருக்கணும். சரி, ஏன் எந்திரிக்க சொல்றான் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு சர்டன் ரிதம் இருக்கு, சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த உறுப்புகள் இந்த டைம்ல நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ட்டு. அந்த டைம்ல நம்ம மனமும் நம்ம உடலும் விழிப்புல இருக்கணும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு அவேர்னஸோட நம்ம பாடியும் மைண்ட் இருக்கும் அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருக்கும். ஏன் 3ல இருந்து 5க்குள்ள எந்திரிக்க சொல்றோம் அப்படின்னா, அது வந்து நுரையீரலுக்கான ஒரு டைம். ஓகேங்களா? சோ அந்த டைம்ல எந்திரிச்சு நல்ல சுவாசத்தை நம்ம வந்து உள்வாங்கணும். அப்ப வந்து ஓசோன் படலத்தை கிழிச்சிட்டு ஓசோன் லேயர்ல இருந்து நமக்கு வந்து O3 ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும், ஒரு டிஃப்ரெண்டான ஆக்சிஜன். ஓகேங்களா? அந்த டைம்ல எந்திரிச்சு சுவாசிக்கிறதே ஒரு இதமான ஃபீலிங் நம்ம மனசுக்கும் நம்ம உடலுக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். சரிங்களா? குறிப்பான விஷயம் நான் சொன்னல, ஒரு லட்சணம் இருக்கு, எந்திரிச்ச உடனேயே அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, தூக்கத்துல இருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறப்போ எந்த வகையிலும் சிரமம் இல்லாம முகத்திலையும் கண்கள்லயும் நல்ல ஒரு பொலிவுடன் அதை நல்லா என்ஜாய் பண்ணி பாடியில எந்த பெயினும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப ஜாலியா எந்திரிச்ச உடனே கடற்கரை எல்லா வேலையும் செய்யறதுக்கு அவங்க உடலும் மனசும் அவ்வளோ ஆரோக்கியமா அவ்வளோ பலமா ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? முகத்துல அந்த பொலிவு தெரியும், கண்கள் அந்த பொலிவு தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாருக்கு ஏற்படுதோ அவங்கதான் நிச்சயமா ஆரோக்கியமா இருக்கிறவங்க. யாரெல்லாம் காலையில எழுந்திருக்கிறப்போ ஐயோ முடியல, எனக்கு கை கால் வலிக்குது, ஐயோ முடியல, எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணுது, டயர்டா இருக்கிறது, காலைல எந்திரிக்கிறப்போ ஒரு சலிப்போட இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் எந்த மனிதன் சிந்திக்கிறானோ அந்த மனிதன் கண்டிப்பா ஆரோக்கியமா இல்லை அப்படின்னு அர்த்தம். அது உடல் அளவிலும் சரி மன அளவிலும் சரி. ஓகேங்களா? சரி, ஓகே, எந்திரிச்சாச்சு. நான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறையை பத்தி பேசுறேன். சரிங்களா? எழுந்திரிச்சாச்சு. அடுத்து என்ன? மோஷன் போறது. ஓகேங்களா? இது ரொம்ப காமனான விஷயம் இப்ப நம்ம பேசுறது எல்லாம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு பெரிய விஷயத்துக்கு வந்து கொண்டு வந்து வருது. உதாரணத்துக்கு ஒரு லாரி ஓட்டுறவங்களை வச்சுக்கலாம். லாரி ஓட்டிட்டு போறாங்க, அந்த டயர் எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. ஆனா அந்த டயர் எந்த அளவுக்கு பலமா இருக்குதோ, அதுல காத்து எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு எவ்வளவு லோடுனாலும் அந்த லாரியால எடுத்துட்டு போக முடியும், ஒரு பஸ்னாலும் எடுத்துட்டு போக முடியும். ஆனா அதை பஞ்சர் பண்றதுக்கு ஒரு சின்ன குண்டு ஊசி போதும். கரெக்டுங்களா? ஒரு சின்ன ஆணி போதும். அதை பஞ்சர் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடும், அது ரெடி பண்ற வரைக்கும். ஆனா அது எடுத்துட்டு போற சுமைகள் வந்துட்டு அந்த அளவுக்கு அதிகமா இருந்தாலும் அதை பஞ்சர் பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் போதும். அதே போலதான் மனிதனோட அன்றாட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன அளவிலும் சரி உடல் அளவிலும் சரி ஒரு சின்ன விஷயங்கள் போதும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம உடலை வந்துட்டு பெரிய அளவுல வந்து பாதிப்பு ஏற்படுத்துது, மன அளவிலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஓகேங்களா? சோ காலை எந்திரிச்சிடறோம், சலிப்போட எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து 2 விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒண்ணு, இந்த இருக்கிற ஜெனரேஷனை பத்தி, இப்போ இருக்கிற காலகட்டத்தை பத்தி பேச போறோம். அதுக்கடுத்து அதுக்கு ஆரோக்கியமான காலகட்டத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சலிப்போட ஒரு மனிதன் எழுந்திரிச்சுட்டான். ஓகேங்களா? அடுத்து என்ன? அவன் வந்துட்டு காலை எந்திரிச்ச உடனே எந்த ஒரு முயற்சிகளும் இல்லாம ஃப்ரீயா மோஷன் போகணும்.
ஓகேங்களா? இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னடா இவரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாரு அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனா இதுதான் முக்கியமான புள்ளி. ஓகேங்களா? மோஷன் ஃப்ரீயா பாஸ் ஆயிருக்கணும். அதாவது ஃபீக்கல்னு சொல்லுவாங்கல்ல, கழிவுகள். கழிவுகள் வந்துட்டு வெளியேறி இருக்கணும், எந்த ஒரு முயற்சியும் இல்லாம. சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் காலையில எந்திரிச்சோடனே டீ குடிக்கணும், தண்ணி குடிக்கணும், காலையில எந்திரிச்சோடனும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் டீ குடிச்சிட்டு, இல்லை ஒரு ஜாக் போயிட்டு வரணும், நடந்துட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு மோஷன் பாஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்றவங்களுக்கு கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல நல்ல ஆரோக்கியமான தன்மையில இல்லைன்னு அர்த்தம். எழுந்திரிச்ச உடனேயே எந்த முயற்சிகளும் இல்லாம காலைல ஃப்ரெஷ்ஷா டாய்லெட் போயிருக்கணும். ஓகேங்களா? அதுலயும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மோஷன் போறது வந்துட்டு ஒரே ஸ்டோக். ஓகேங்களா? அதாவது ரொம்ப சிரமப்படாம ரொம்ப எளிமையா ஒரே ஸ்டோக்ல நம்ம நைட்டு, அதாவது எனக்கு முன்னாள் நாள் நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு வரைக்கும் மோஷன் ஃப்ரீயா பாஸ் ஆயிருக்கும். அப்படி ஏதாவது ஆயிருக்கான்னு பார்த்தா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளுக்கு அப்படி கிடையவே கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் உண்மையே சொல்ல போனா, இன்னைக்கு காலையில நம்ம மோஷன் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாள் மதியம் சாப்பிட்ட உணவு மட்டும்தான் நமக்கு போகும். அது முன்னாடி நாள் சாயந்தரம் சாப்பிட்டது, நைட்டு சாப்பிட்டது, இந்த அளவுக்கு வந்துட்டு போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாததுனாலையும், உடல் உழைப்பு கரெக்டா இல்லாததுனாலையும், லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப செடன்டா இருக்கிறதுனாலையும் மோஷன் ஃப்ரீயா பாஸ் ஆகுது. சில பேருக்கு ஜெனட்டிக்காவே ஹெல்த் கட் இருக்கலாம், அதாவது கட் வந்து ஹெல்த்தியா இருக்கலாம், அதனால சில பேருக்கு ஃப்ரீயா இல்லை, நைட்டு சாப்பிட்ட வரைக்குமே போயிருக்கலாம். ஆனா மெஜாரிட்டி பீப்புளை பத்தி பேசணும் அப்படின்னா அப்படி கிடையாது. சரிங்களா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மோஷன் ஃபுல்லா பாஸ் ஆகாம பாதி மோஷன் உள்ள இருக்கு, அதாவது பாதி கழிவுகள் உள்ள இருக்கு, அது உள்ளேயே இருந்து புளிச்சு போய் ரத்தத்துல கலந்து ரத்தத்துல உள்ள செல்கள் எல்லாமே, ரத்தம் செல்கள்லாம் போகுதுல்ல, ஸோ அந்த செல்கள் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸிக் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில கழிவுகள் வந்துட்டு நம்மளோட செல்குள்ள போறதுனாலையும், ரத்தத்துல தேங்கி இருக்கிறதுனாலையும், ரத்தம் எங்கெல்லாம் சர்க்குலேட் ஆகுது, உடல்ல ரத்தம் இல்லாத உறுப்பு ஏதாவது இருக்கா? எல்லா இடத்துலயுமே ரத்தம் போயிட்டு இருக்கு. ஸோ எங்கெல்லாம் ரத்தம் போதும் அங்கெல்லாம் இந்த கழிவுகளும் அது வந்து சேர்த்து கொண்டு போகுது. ஸோ எந்த ஆர்கன் எங்க வீக்கா இருக்கோ அங்க போய் அது வந்து தன்னோட பலத்தை காட்டி அந்த கழிவுகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தேங்கி 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 அந்த நோயை மாறுது. ஓகேங்களா? ஸோ நோய் ஆரம்பமே எங்க ஃபோன் கால் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. யா, ஓகே, தேங்க்யூ. ஸோ நோயோட ஆரம்ப புள்ளியே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? மேபி இப்போ சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களால நம்ப முடியாம கூட இருக்கலாம். இது வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் ஆகக்கூடிய விஷயங்கள் இல்லை. நோய் ஆரம்பிக்கிறது வந்துட்டு பல வருடங்களாக, ஓகேங்களா, பல வருடங்களாக இதே செயல நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நோய்கள் வரும். அடுத்த கட்டத்துக்கு போவோம். காலை எழுந்திரிச்ச உடனே எத்தனை பேருக்கு நல்லா பசிக்குது, அது யோசிக்கணும் ரொம்ப கட்டாயம். எழுந்திரிச்ச உடனே எனக்கு பசி இல்லை, ஒழுங்கா பசிக்கவே இல்லை, ஆனாலும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அவங்களுக்கு கழிவுகள் தேவை. ஏன் அப்படின்னா, நம்ம வயிற்றுல வந்து வயிறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வயிறு இதுதான் வயிறுன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து ஆசிட் சுரக்கணும். ஓகேங்களா? வயிற்றுல ஒரு 1/4 பங்கு இல்லை 1/2 பங்கு ஆசிட் சுரந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு பசிங்கிற அந்த ஏர்ஜ் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பசிங்கிற அந்த ஹங்கர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உணவை போடுறப்போ அங்க இருக்கிற ஆசிட்ல என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்ட உணவை வந்துட்டு நல்லா செரிமானம் பண்ணி நமக்கு வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்பும். பசியே இல்லாம காலை உணவு யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பா அவங்க வியாதியோட அடுத்த கட்டத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். காலையில பசி இல்லாதவங்க மதியம் சாயந்தரம் நைட்டு இந்த மாதிரி 3-4 வேளையும் பசி இல்லாம சில பேர்ல இருக்காங்க. அது மாதிரி எனக்கு பசியே கிடையாது ஆனா நான் பசிங்கிறது அல்சருங்கிற ப்ராப்ளம் வரும், கான்ஸ்டிபேஷன் வரும். ஏன்னா பசிக்காம ஆசிட் சுரக்காம எந்த உணவு நம்ம வயிற்றுக்குள்ள போனாலும் அது இன்டைஜஷன் ஆகும், அதாவது செரிமான கோளாறு ஆகும். செரிமானம் ஒழுங்கா இல்லாத அப்ப என்ன ஆகும், செரிக்கப்படாத உணவை போயிட்டு கழிவுகளா நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல தேங்கப்படும். ஸோ அந்த தேக்கம் என்ன ஆகும், இருக்க புளிச்சு போய் ரத்தத்துல அது கழிவுகள் அதிகப்படுத்தி உடம்புல உள்ள அடுத்தடுத்த பிரச்சனையை கொண்டு வந்து விடும். இந்த மாதிரி பசி இல்லாம சாப்பிட்றவங்க யாரா இருந்தாலும் நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு சளி தொந்தரவு அதிகமா இருக்கும், தலைவலி அதிகமா இருக்கும், இடுப்புல வலி அதிகமா இருக்கும், மோஷன் போறது ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
பசிக்காம யார் அந்த உணவு எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். இப்ப மதியமும் பசிக்கல, சாயந்தரமும் பசிக்கல, நைட்டும் பசிக்கல. பசிக்காம ஒன்ற உணவு எல்லாமே அஜீரணமாகும், மோஷன் போகாம இருக்கும், மோஷன் சிக்னஸ் ஏற்படும். அண்ட் தென் அவங்களுக்கு சளி தொந்தரவு, தலைவலி, உடம்பு வலி இது எல்லாமே இருக்கும், இடுப்புல வலி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நோயை பத்தின சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, கால் ஒழுங்கா எந்திரிச்சிருக்கணும், மோஷன் ஒழுங்கா போயிருக்கணும், நல்லா பசிச்சிருக்கணும், நல்லா சாப்பிட்டுருக்கணும். இதெல்லாம் இருந்தா அப்படின்னா அவங்க வந்து வியாதிகள் இருந்து வெளியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஆனா இது கூட உடல் உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா என்னைக்கெல்லாம் நம்ம உணவு உண்றோமோ அன்னைக்கெல்லாம் உடலுக்கான சில உழைப்பு இருந்தாதான் உண்ற உணவு வந்து நம்ம ரத்தத்துல நல்ல ஈர்க்கப்படும், ரத்தம் வந்து தசைகளுக்கு நல்லா கொடுக்கும், அடுத்து உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் ப்ராப்பரா நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா நம்ம வந்து உடல் உழைப்பு இல்லாம, உணவு பழக்க வழக்கங்கள் ஒழுங்கா இல்லாம, பசி ஒழுங்கா இல்லாம, மோஷன் ஒழுங்கா போகாம இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டருக்கு கீழே தான் தள்ளப்படுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் வந்து சில தத்துவங்களை வந்துட்டு ஷேர் பண்ண போறேன், சில பிலாசபிஸ். ஓகேங்களா? அதாவது ஆரோக்கியமா இருக்கணும், ஆரோக்கியம்னா என்ன, நோய்னா என்ன, இது ஒரு சின்ன பேசிக்கான விஷயம். லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய சின்ன பேசிக்கான விஷயத்தை பார்த்திருக்கோம். இதோட இயக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம எப்படி சரியா நடந்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில இப்போ உங்களுக்கு சில பிலாசபிஸ் வந்து நான் ஷேர் பண்ண காத்திருக்கேன். என்ன அப்படின்னா பஞ்சமகாபூதா. ஓகேங்களா? ஸோ நீர், நிலம், காற்று, ஆகாயம். இது வந்து ஒரு சீக்வன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் அடக்கணும். அது எப்படி அப்படின்னா லேசான பொருட்கள் இருந்து கெட்டித்தன்மைக்கான பொருளை நம்ம எடுத்துட்டு வரோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஸ்பேஸ்ங்கிற ஆகாய சக்தி. அடுத்து என்ன வரும்? காற்று. அதுக்கடுத்து நெருப்பு, அதுக்கடுத்து நீர், அதுக்கடுத்து மண் தத்துவம். இப்படி லேசான பொருட்கள் இருந்து கெட்டித்தன்மைக்கு நம்ம வந்து பரிசு அடக்குவோம். சரிங்களா? இந்த உடலுக்குள்ள என்ன இயக்கங்கள் இருக்கோ அதுதான் நம்மளை சுத்தி உள்ள எல்லா இயக்கங்களுக்குமே காரணமாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா இயக்கங்கள் எப்படி இருக்கோ அதுதான் நம்ம உடலுக்குள்ள காரணமாகவும் இருக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு நீரா என்ன இருக்குது? அதாவது ரத்தம் போயிட்டு இருக்கு. ஃபயரா என்ன இருக்குது? எப்பயுமே நம்ம உடம்புல வந்து ஒரு வெப்பம் இருக்கு. செல்ஸ், உடல் முழுக்க முழுக்க செல்களால குவிக்கப்பட்டது. செல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இப்ப நான் பேசுறது, நான் என்னோட அசைவு எல்லாமே கோடான கோடி செல்ஸால உருவாக்கப்பட்டதுதான். ஓகேங்களா? இந்த செல்லுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்க போகதான் நமக்கு டெம்பரேச்சர் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஓகேங்களா? நெருப்புங்கிறது டெம்பரேச்சர் நம்ம உடம்புல இருக்கு, டைஜஷனா நம்ம உடம்புல இருக்கு. அதுக்கடுத்து காற்று, நம்ம சுவாசிக்கிறோம். சுவாசம் இல்லாத மனிதன் கிடையவே கிடையாது. சுவாசம் இல்லாத மனிதன் சவம். கரெக்டுங்களா? சோ அந்த வகையில நம்ம எந்நேரம் பிறந்தது கொண்டு நம்மளோட இறப்பு காலம் வரைக்கும் நம்ம சுவாசங்கிறது நமக்கு நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு அடுத்து மண் தத்துவம். நம்ம உண்ற உணவு, உடல், இது எல்லாமே மண் தத்துவத்தோட அடையாளம். சரி, இப்ப நம்ம கேட்கலாம், ஸ்பேஸ்ங்கிறது என்ன, அது எப்படி இந்த உடல்ல இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஸ்பேஸ்ங்கிறது ஒரு எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கு. என்ன அப்படின்னா ஆட்டம்குள்ள என்ன இருக்கு? எம்டினஸ் இருக்கு. நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் இது எல்லாமே இருக்கு. ஒரு எம்டினஸ் அப்படிங்கிறது தான் ஸ்பேஸ். நம்ம உடம்பு ஃபுல்லாமே செல்களால குவிப்பட்டது. அந்த செல்களுக்குள்ள எல்லாமே வேக்யூம்னு ஒரு பார்ட் இருக்கு. அது போக நம்ம செல்களுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ், எர்த், ஃபயர், வாட்டர், ஹேர் இது எல்லாத்தாலையும் தான் இந்த பஞ்சமகாபூதங்களால உருவாக்கப்பட்டது இந்த உடல். இதே விஷயம் தான் மேக்ரோ காசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பிரபஞ்சத்துல இருக்குது. சூரியன், சந்திரன், மற்ற கோள்கள், கிரகங்கள், நம்ம பூமி, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா கோள்களையும் எடுத்துக்கலாம். எந்த கோள்களும் பஞ்சபூதத்தோட இணைப்பு இல்லாம சேர வாய்ப்பே கிடையாது. எல்லா கோள்களும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் பஞ்சபூதத்தால ஏற்பட்டது தான். ஓகேங்களா? சோ அதே போலதான் நம்ம உடலுக்குள்ளேயும் செல்லுன்னு ஒரு பார்ட்டிகல் இருக்கு. செல்ஸால இந்த உடம்பு மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இப்ப செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லு உள்ள எர்த் எலமெண்ட் நம்ம எது குறிக்கிறோம்? டிஎன்ஏ, ஆர்என்ஏ இது எல்லாத்தையும் குறிக்கிறோம். ஏர் எலமெண்ட்ங்கிறது ஆக்சிஜன் குறிக்கிறோம். செல்லுக்குள்ள ஆக்சிஜன் பாஸ் ஆனாதான் மைட்டோகாண்ட்ரியா ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் செல்லோட ஆர்கனல்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். செல்லுக்குள்ள உள்ள எல்லா ஆர்கனல்ஸும் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆனாதான் இந்த உடலோட இயக்கங்கள் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் அவ்வளவு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது.
அதுக்கடுத்து செல்லுக்குள்ள ஃபயர்னு சொல்ல விஷயம் மைட்டோகாண்ட்ரியா பண்ற விஷயம். ஏன்னா அது ஆக்சிஜன் உள்ள எடுத்து நிறைய மெக்கானிக்கல் ப்ராசஸ் உள்ள போகும். ஸோ ஆக்சிஜன் உள்ள எடுத்து அது எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்புறது எல்லாமே நமக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியா பண்ணுது. அது பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஃபயர்ங்கிற எலமெண்ட்டும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். செல்லுக்குள்ள வேக்யூம்னு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அதுதான் வந்து நம்ம ஸ்பேஸ் எலமெண்ட்டை சொல்றோம். செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம்னு ஒன்று உண்டு. அதுதான் வந்து நம்ம லிக்விட் நீர் ஆகாரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ மைக்ரோ காசம் அப்படின்னு சொல்ல செல்லுங்கிறது ஒரு சின்ன பார்ட்டிகல், ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். நம்ம அதை மைக்ரோஸ்கோப் கீழே வச்சுதான் நம்ம அதை வந்து பார்க்கவே முடியும். ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குள்ள ஒரு பஞ்சமகாபூதமே இருக்குது. அதே போல மைக்ரோ காசம் மேக்ரோ காசம் சொல்ல பிரபஞ்சத்தோட படைப்புல ஒரு பஞ்சமகாபூதங்கள் இருக்கு. சின்னதுல ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும், பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் எல்லா இயக்கங்கள்லயும் பஞ்சமகாபூதங்கள் இல்லாத இயக்கங்கள் கிடையவே கிடையாது. பஞ்சமகாபூதம் வந்துட்டு சரி சமமா இயங்கல அப்படின்னா எதுவுமே ப்ராப்பரா இருக்காது. அப்ப நமக்கு நோய் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்துட்டு பஞ்சமகாபூதங்களோட செயல்பாடுகள் வந்துட்டு சமமா இல்லை அப்படின்னு. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து என்ன கேட்கலாம், அது எப்படி நீங்க சொல்றீங்க பஞ்சமகாபூதங்களோட செயல்பாடு வந்துட்டு ப்ராப்பரா இல்லை அப்படின்னா இந்த உடல்ல ஏன் நோய் வருது, ஏன் ஆரோக்கிய கேடு ஏற்படுது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு நல்ல உதாரணம் ஒன்று சொல்றேன். நல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்ன, நீர் சக்தி. நீர் என்ன பண்ணும், பூமியில நல்லா ஊறும் எர்த்துல. ஓகேங்களா? அப்ப நல்லா 2 நாள் 3 நாள் தொடர்ந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு. தண்ணி எல்லாம் தேங்கி ரூட்டு மேலையும் பூமிக்கு மேலையும் நல்லா தண்ணி தேங்கி நின்று இருக்கு. என்ன பண்ணா அந்த நீர் வந்து நமக்கு போகும், அந்த தண்ணி வந்து எவாபரேட் ஆகும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அப்போ சூரியன் ஒரு விஷயம் இருக்கு, ஃபயர் எலமெண்ட் உள்ளது. சூரியனோட சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, மழையா வருது, சூரியன் மறைக்கப்பட்டு கிளவுட் எல்லாம் ஃபார்ம் ஆகி கிளவுட்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி நீர் நமக்கு நிறைய வருது. அப்ப மேகங்கள்லாம் ஒதுங்கப்பட்டு சூரியனோட ஒளியால நல்ல நெருப்பு சக்தி வரப்போ நீர் சக்தி எல்லாமே எவாபரேட் ஆகும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இந்த பூமி மேல தேங்கி இருக்கிற நீர் எல்லாம் எவாபரேட் ஆகி நம்மளோட நடமாட்டத்துக்காகவும் மற்ற உயிரினங்கள் வந்து சமமா இயங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பஞ்சமகாபூத தன்னை தானே சமப்படுத்திக்குது. 3 நாள் நல்லா மழை பெஞ்சிருக்கு, தண்ணி நல்லா தேங்கி நின்று இருக்கு. இப்ப அந்த தண்ணி போகணும், அதுக்கு ஃபயர் எலமெண்ட் தேவை. அப்போ சூரியன் வருது, சூரியன்ல இருந்து வர ஒளி என்ன பண்ணுது, தேங்கின தண்ணியை நல்லா எவாபரேட் பண்ணி விடுது. அப்போ நீருங்கிற தேக்கம் வந்துட்டு போய் பூமியும் சமமாகுது, நீரும் சமமாகுது, ஃபயரும் சமமாகுது. ஓகேங்களா? இதே கான்செப்ட் தாங்க நம்மளோட உடம்புலையுமே. நல்ல குண்டா இருக்கிறவங்களை பாருங்க, அவங்களுக்கு மெட்டபாலிசம் ப்ராப்ளம் இருக்கும். தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்களை எடுத்து பாருங்க, அவங்களுக்கு மெட்டபாலிசம் ப்ராப்ளம் இருக்கும். இம்ப்ராப்பரான மெட்டபாலிசம், ஃபயர் எலமெண்ட் கம்மியா உள்ள பீப்புள் எல்லாருக்குமே ஃபயர் எலமெண்ட் கம்மியா உள்ள பீப்புளுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு நீர் சக்தி அதிகமா இருக்கும், இல்ல காற்று சக்தி அதிகமா இருக்கும். சில பேர் நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம், அவன் உடம்பு நல்ல ஊதி இருக்கு, நல்ல மண்ணு மாதிரி இருக்காப்புல, நல்ல தண்ணி மாதிரி இருக்கு உடம்பு அப்படின்ட்டு. குண்டா உள்ளவங்க எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்லுவோம். அப்போ இயற்கை மருத்துவத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங் அப்புறம் ஃபயர்க்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டீம் கொடுக்குறது, அதாவது இப்போ நான் என் உடம்பு வந்துட்டு நல்லா குண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ குண்டா இருக்குன்னா எனக்குள்ள என்ன அதிகமா இருக்கு, நீர் தன்மை அதிகமா இருக்கு, நீர் கழிவுகள் அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் காற்று நல்லா தேவையில்லாத காற்று அதிகமா இருக்கு. அப்ப எனக்குள்ள இருக்கிற நீர் தன்மை கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுல ஒரு சூட்டை கொடுக்கணும். அப்போ சூடு கொடுக்குறப்ப தன்னால் நீர் தன்மை கம்மியாகும். அப்ப நம்ம பிசிக்கலா என்ன பண்றோம், எக்ஸசைஸ் கொடுக்குறோம். எக்ஸசைஸ் என்ன பண்ணுது, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்ப நமக்கு என்ன, நம்மளோட சுவாசத்துல இருந்து நல்லா வந்துட்டு வாமான காத்து வெளிவரது நம்மளால உணர முடியும். அதே போல நேச்சுரோபதி அண்ட் யோகால ட்ரீட்மெண்ட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. லைக் ஸ்டீம் பாத் கொடுப்பாங்க, வாட்டர் பாத் கொடுப்பாங்க, உணவு வந்து நல்ல சுடசூடான உணவை கொடுப்பாங்க, மண்பட்டி போடுவாங்க. மண்பட்டி வந்துட்டு சூடான மண்பட்டி போடுவாங்க. இந்த மாதிரி சூட்டான தன்மையை நம்ம அதிகப்படுத்துறப்போ நீரோட தன்மை கம்மியாகும். இது வந்துட்டு இயற்கை மருத்துவத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அலோபதி சிஸ்டம் கீழே எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்மளோட ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் மட்டுமே மாறுமே தவிர்த்து ட்ரீட்மெண்ட்டோட நோக்கம் ஒன்னாதான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து நீங்க இயற்கை மருத்துவத்துக்குள்ளேயே வரல, நான் வந்து தனியா குண்டா இருக்க, நான் போய் வந்து ஒல்லியாக்குற உடம்பு அப்படின்னா கூட அவங்களுக்கு நீர் சக்தியை கம்மி பண்ணணும், தேவையில்லாத கழிவுகள் கம்மி பண்ணணும், ஃபேட்டை கம்மி பண்ணணும். அப்போ வந்து அவங்களுக்கு ஃபயர் அதிகப்படுத்தும். ஃபயர் அதிகப்படுத்த அவங்களோட வெயிட் தன்னால குறைய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு இது வந்துட்டு நான் எங்க சொல்றேன்னா, நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற விஷயத்த சொல்றேன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற விஷயத்த சொன்னேன். நீர் தன்மை அதிகமா இருக்கிறதுனால சன்னோட எவாபரேஷன், சன் வரதுனால எவாபரேட் ஆகி நீர் போகுது. ஸோ இந்த 2 விஷயத்துல நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, பஞ்சமகாபூதம் வந்துட்டு சீர்கேடு ஆகிறதும், அதே பஞ்சமகாபூதம் தன்னை சரிப்படுத்திக்கிறதும், தன்னை தானே இது எல்லாமே பண்ணும். இயற்கையும் அப்படிதான். மழை நல்லா பெஞ்சது,
மழை நின்றுச்சு, சூரியனோட ஒளியினால அது வந்து தன் நீர் வந்து பூமி மேல தேங்கின நீர் எவாப்ரேட் ஆகி போயிடுச்சு. இதே விஷயம்தான் இந்த உடல்லையும். பஞ்சபூதம் எப்படி தன்னை சீர்கெடுத்துக்கிச்சோ அதே போல பஞ்சபூதம் தன்னை தானாவே இந்த பிரபஞ்சத்துல சரி பண்ணிடுச்சு. ஆனா மனிதன் மட்டும் அது பண்ண முடியாது. மனிதனோட உடல் வந்துட்டு அதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனா மனிதன் அதுக்கு சப்போர்ட் பண்றதே கிடையாது. உண்மையை சொல்ல போனா மனிதனோட உடல்ல வந்துட்டு நான் சொல்ற நோய்கள் அப்படிங்கிறது நம்ம பிறந்த உடனே ஏற்படுறது ஒண்ணு கிடையாது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ங்கிறது நம்ம பாக்குற இன்னைக்கு டயபெட்டிக் ஆகட்டும், பிபி ஆகட்டும், கொலஸ்ட்ரால் ஆகட்டும், மைக்ரைன் ஆகட்டும், இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் உண்டு. இது எல்லாமே நம்ம பல காலங்களாக இந்த உடலுக்கு வருத்தங்களை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா உடலோட ஒரு அற்புதத்தை நம்ம கவனிக்கணும். இந்த உடலுக்கு நீங்க எவ்வளவுதான் சிரமங்கள் கொடுத்தாலும் உடல் ஒரு கட்டம் வரைக்கும் தன்னை தானே பாதுகாத்துக்கிட்டு வரும். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு அந்த உடல் வந்துட்டு அதை வந்து பாதுகாத்துக்கிட்டே வரும். ஒரு அளவு வரைக்கும் அதோட ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு 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 காலகட்டம் வரும். அதுக்கு மேல அதால முடியாது. அது என்ன அப்படின்னா நம்ம கிராஸ் ஆகிற 35-40 வயசு. இங்க ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. 35-40 வயசுக்கு மேல ஏன் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் டிசார்டரால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்துட்டு உற்பத்தி திறன் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது நம்ம உடல்ல. ஆல்ரெடி உற்பத்தியான விஷயங்கள் வந்துட்டு எது மூலியமா நம்ம வந்து உற்பத்திகளை உருவாக்கி இருக்கோமோ அது வந்துட்டு ப்ராப்பரா மெட்டபாலிக் லெவல்ல மெயின்டைன் பண்ணதான் முடியும். நம்ம சத்தான பொருளா ஒரு 20 வருஷமா சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த சத்தான பொருட்கள் வந்துட்டு 20 வருஷம் கழிச்சு 40-50 வயசு வரைக்குமே நம்மள வந்துட்டு நல்லா பாதுகாத்துக்கிட்டு வரும். நம்ம போட்ட உணவுகள் எல்லாமே தேவையில்லாத உணவுகளா இருந்தது அப்படின்னா அது எப்படி நமக்கு 30-40 வயசுக்கு மேல நமக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப நோட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த உடல் வந்துட்டு செல்களால ஆக்கப்பட்டது அப்படின்ட்டு. செல்களுக்குள்ளேயும் என்ன இயக்கங்கள் இயக்கப்படுது? பஞ்சமகாபூதங்களால ஒருங்கிணைக்கப்பட்டு செல்கள் எல்லாம் தன்னை இயக்கிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? சோ இந்த செல் எதனால மேடப் ஆஃப் ஆச்சுங்கிறத பொறுத்துதான் நம்மளோட உடலோட அமைப்பும் உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகளோட அமைப்பு உறுப்புகளோட ஃபங்க்ஷன் எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. எப்படி அப்படின்னா இந்த செல் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் வந்து புரோட்டீன் லிப்பிடால ஆக்கப்பட்டது. புரோட்டீன் எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு அதிகமா எடுத்துக்கிறோம், ஃபைபர் எந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கிறோம், லிப்பிட்ல நல்ல கொலஸ்ட்ரால் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்துதான் ஒரு செல்லே தன்னை மேடப் ஆஃப் பண்ணிக்குது. செல்லோட மெஜாரிட்டி போர்ஷனே புரோட்டீன் தான், அப்புறம் லிப்பிட், அதுக்கு அடுத்து தான் கார்பே வரும். அப்ப நம்ம இன்னைக்கு யோசிக்கணும், இந்த ஜென்ரேஷன்ல நம்ம புரோட்டீன் ஃபுட்டை எடுத்துக்கிறோமா? புரத சத்து உள்ள உணவுகளை நம்ம எத்தனை பேர் வந்து அதிகமா எடுத்துக்கிறோம் வாழ்நாள்ல? ஏன் எல்லாருக்கும் டயபெட்டிக் வருது அப்படின்னா அதுக்கு காரணமே இதுதான். சுகர் ஏன் வருது? நம்ம எடுத்துக்கிற பொருள் வந்து கார்ப் தான் அதிகம், குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகம். காலையிலும் சரி, மதியமும் சரி, நைட்டும் சரி, ஈவன் ஈவினிங் கூட இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற எல்லா உணவுகளுமே கார்பே அதிகமா இருக்கு. செல்லே புரோட்டீனாலதான் அதிகபட்சம் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. செல் உள்ள டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அதுல உள்ள மற்ற ஆர்கனல்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே புரதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். மெஜாரிட்டி நான் சொல்றது ஒரு 70% வந்துட்டு புரோட்டீனால மேடப் ஆஃப் ஆன விஷயம். அதோட செயல்பாடுகளும் புரோட்டீனால. நமக்கு ஒரு என்சைம்ஸ் இருக்கணும், ஹார்மோன்ஸ் இருக்கணும், நமக்கு வந்து ப்ராப்பரான பிளட்ல சர்க்குலேஷன் இருக்கணும், அப்புறம் செல்லோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். இப்படி எல்லாமே புரோட்டீனால மேடப் ஆஃப் ஆனது மெஜாரிட்டி போர்ஷன். கார்பு லிப்பிட்லாம் கம்மியான போர்ஷன் தான். ஆனா நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்க வழக்கங்களை யோசிச்சு பாருங்க, எல்லாத்துலயுமே வந்துட்டு கார்ப் அதிகம், லிப்பிட் அதிகம், புரோட்டீன் ரொம்ப ரொம்ப குறையும். புரோட்டீன் ஒன்னே எல்லாம் சிக்கன் பக்கமும் மட்டன் பக்கம் மீன் பக்கம் போகக்கூடாது. ஆமா, நமக்கு வந்து தேவை புரோட்டீன் இல்லாம கண்டிப்பா முடியாது. அதுக்குன்னு நான் வெஜிடேரியனை நம்ம சூஸ் பண்றது வந்துட்டு ஒரு கரெக்டான வேன்னு நம்ம அட்வைஸ் பண்ணவும் எடுத்துக்கலாம். நான்வெஜ் இல்லைன்னு வேண்டாம், அதுல வந்து எந்த விஷயமும் கிடையாது. ஆனா அதுக்காக நான் டெய்லியும் சிக்கன் சாப்பிடுவேன் அப்படின்னா எப்படி? பிராய்லர் கோழி சிக்கன், சில விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம எல்லாரும் பேசிக்கின்றது, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்தான். ஆனா அது திரும்ப திரும்ப நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணேன் அப்படின்னா பார்த்ததே பாக்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் சில விஷயத்த நான் அவாய்ட் பண்ணிட்டு முக்கியமான விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இங்க நிறைய பேர் எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க. ஏன் சாப்பிடக்கூடாது? அதுல புரோட்டீன் இருக்கே, 20 அமினோ ஆசிட்ஸ் எசென்சியல் ஆனது அதுல இருக்கே, நான் அதை எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு. ஆனா அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, எடுத்துக்கிற உணவுக்கு உழைப்பு ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமாங்கிறது யோசிக்கணும். ஒரு
யாரெல்லாம் இந்த மாதிரி டெய்லி நான்வெஜ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வாரத்துக்கு 3 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னா நல்ல உடல் உழைப்பு இருக்கணும். மூட்டை தூக்குற தொழிலாளிகள், மேஸ்திரிகளுக்கு அசிஸ்ட் பண்றவங்க, இந்த மாதிரி உழைப்புல இருக்கிறவங்க இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிறப்போ அது நல்ல ரத்தம் உள்வாங்க, நல்ல மசில்ஸ் உள்வாங்க, மூணு உள்வாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மாவே இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா சரிப்பட்டு வராது. ஸோ இந்த வகையில நம்ம புரோட்டீன் ஒழுங்கா எடுத்துக்கிறோமாங்கிறத பார்க்கணும். காலையில் நம்ம என்ன எடுக்கிறோம், யூஸ்வலா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். காலையில் நம்ம என்ன எடுக்கிறோம், இட்லி தோசை. மதியம் என்ன எடுக்கிறோம், ரைஸ். நைட் என்ன எடுக்கிறோம், இட்லி தோசை சப்பாத்தி. இது விட்டு நம்ம அதிகபட்சம் எடுக்கிறது என்ன, சேமியா, பொங்கல், பூரி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, காலையில் நைட்டு இட்லி தோசை, மதியம் சாதம். இதுல காலையிலும் சாதம் சாப்பிட்றவங்க உண்டு, மதிய சாப்பாடு வந்துட்டு நைட்டு சாப்பிட்றவங்களும் உண்டு. சாயந்தரம் டீ, போண்டா, வடை, காஃபி, பால். இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இங்க நான் நிறைய விஷயத்த அட்ரஸ் பண்ணலாம். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, இதெல்லாம் சாப்பிடணுங்க, இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டா நோய் விட்டு வெளியே வந்துடலாம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டா நீங்க நோய் இல்லாம வாழலாம் அப்படின்னு. ஆனா மக்கள் அப்படி கேட்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. இது எல்லா விஷயமும் நம்ம மக்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் எடுத்துக்க கூடாது, இதெல்லாம் எடுத்துக்கணுங்கிறது நம்ம மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சு ஏன் பீப்புள் அதை பண்றாங்கன்னா, அவங்களோட அறியாமை, பழக்க வழக்கங்கள். பழக்கத்தை மாற்ற முடியுமா? இத்தனை வருஷம் வந்துட்டு ஒரு 20 வருஷம் வரைக்கும் இவர் தான் உங்க அப்பா அம்மான்னு நம்ம சொல்றோம். 20 வருஷம் கழிச்சு உங்க அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம மனசு அதை ஏத்துக்குமா? அதுல எவ்வளவு சிக்கி தவிக்கும். அதே மாதிரிதான் சின்ன வயசுல இருந்து நம்ம சாப்பிட்ட பழக்க வழக்கங்கள், உண்ட உணவுனால விளைந்த இந்த உடல், இது வந்துட்டு திடீர்னு நான் வந்துட்டு இல்லை நீ ஆரோக்கியமான உணவுகள் தான் எடுத்துக்கணும், அப்பதான் வந்து உடல் கரெக்டா இருக்கும், மனம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா அந்த பழக்க வழக்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தாத வரைக்கும் நம்மளால லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ல இருந்து வெளியே வரவே முடியாது. இதெல்லாம் ஒரு இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்துட்டு நீங்க என்ன கேட்கலாம், இதுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கா, இது நீங்க உணர்ந்திருக்கீங்களா, இது இந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது, எந்த டாக்டர்ஸ் அப்படி சொல்றதே இல்லையே அப்படின்னு நீங்க தாராளமா கேட்கலாம். ஆனா நடைமுறையில நம்ம மன ரீதியாகவும் வர பிரச்சனைகளுக்கும் உடல் ரீதியாகவும் வர பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருமே வந்துட்டு பேச தயங்குறவங்க. இந்த விஷயத்த இப்ப நான் பேசினேன் அப்படின்னா, இப்ப நான் பேசக்கூடிய விஷயம் வந்துட்டு ஒரு எப்படி இது வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல பேசுறாங்க, இந்த மாதிரி இடத்துல பீப்புள் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, ஏதாவது சலிச்சுப்பாங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது யோசிக்கலாம். ஆனா உண்மையான விஷயம் மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு முக்கியமான டாபிக். நம்ம இதை கண்டிப்பா கன்சிடர் பண்ணிக்கணும். இதுல இருந்து வெளியே வராத வரைக்கும் நோயிலிருந்து கண்டிப்பா வெளியே வர முடியும். கேட்கலாம், ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறேன், நல்லா எக்ஸசைஸ் பண்றேன், ஆனாலும் எனக்கு ஏன் உடல் வந்துட்டு நல்ல பருமனா இல்லை, ஏன் வந்து மனம் நல்லா நிம்மதியா இல்லை அப்படின்னு. சின்ன வயசுல இருந்து, அதாவது ஒரு 14 இயர்ஸ் நம்மளோட டீனேஜ்குள்ள வரப்போ நமக்கு வந்துட்டு சில ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது, சில சக்தி மாறுபாடுகள் உள்ள ஏற்படுது, சில தன்மைகள் உள்ள ஏற்படுது. அப்போ ஆண்கள் பெண்களை நம்ம எடுத்துக்கணும், அதில் கன்சிடர் பண்ணிக்கணும். பெண்களுக்கு வேற வகையான விஷயம், ஆண்களே இதெல்லாம் முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. விந்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பழமொழி ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம், விந்து விட்டவன் வந்து கெடுவான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த செமன்கிற எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான எனர்ஜி. எந்த அளவுக்கு நம்ம பார்ப்போம், ஒரு உயிர் உற்பத்தி பண்றதுங்கிறது சாதாரண விஷயம். நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து ஒரு கேரட் போடுறோம், பீட்ரூட் போடுறோம் அப்படின்னா மண்ணு கரெக்டா இருக்கணும், போற விதை கரெக்டா இருக்கணும், அதுக்கு தண்ணி வேணும், சூரிய ஒளி தேவை, கரெக்டான பருவநிலை அதுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்து அது ஒரு மாச கணக்கில் ஆகி அதுக்கப்புறம் அது குரோ ஆகும். இவ்வளோ விஷயங்களும் அதுக்கு நடுவில் இருக்கு. எதுக்கு? நம்ம சாதாரண கேரட் பீன்ஸ் விளைக்கிறதுக்கு. அப்போ இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த உடல், இந்த உயிர் அடுத்த உயிர் ஒண்ணு உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தேவை, எவ்வளவு பெரிய ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு? நம்ம உடலுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது எப்ப அதோட வெளிப்பாட்டை காமிக்குது அப்படின்னா, இந்த உடலோட அமைப்புகள் எல்லாமே ஒரு அளவுக்கு கட்டமைச்சதுக்கு அப்புறம், இந்த மனமோட அமைப்பு எல்லாம் ஒரு அளவுக்கு கட்டமைச்சதுக்கு அப்புறம் ஒரு 14 வயசு ஆகிறப்போ நம்மளோட விந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த உற்பத்தி ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணது நம்ம உடம்புல. அதை வந்துட்டு நாம வேஸ்ட் பண்றது எந்த வகையிலும் சரியில்லை. இது வந்து ஒரு சின்ன உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். மனிதனை விட்டுருங்க, மனிதனை தவிர்த்து மீதி உள்ள எந்த மிருகங்களையும் நம்ம எடுத்துப்போம், எல்லா ஜீவராசிகளையும் எடுத்துப்போம். எந்த ஜீவராசியாவது மாஸ்டர்பேட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோமா?
அதாவது அடுத்த உள்ள ஒரு உயிர் உற்பத்தி பண்றதுக்காக மட்டும்தான் அதோட அந்த இன்டர் கோர்ஸ்ங்கிற செக்ஷுவல் லைஃப்குள்ள அதை என்டர் ஆகுமே தவிர்த்து, மற்றபடி அது ப்ரெஷரா இருக்குது, அதை என்ஜாய் பண்ண முடியுது, அந்த எக்ஸைட்மெண்ட் அதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அது டெய்லியும் அதுக்கு கீழே போகவே போகாது. எந்த உயிரினங்களுமே அப்படி பண்ணவே பண்ணாது. ஏன்னா இயற்கையை பத்தின நல்ல புரிதல் உள்ளது மனிதனை தவிர்த்து மீதி உள்ள எல்லா கிரியேச்சர்ஸ்க்குமே. மனிதன் மட்டும்தான் இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத வச்சு மனிதன் வந்துட்டு அதுக்குள்ள அதிகமா இன்வால்வ் ஆகி தன்னோட செமன்கிற அந்த விந்து சக்தி வந்துட்டு அதிகமா வெளியேற்றுறான். உயிர் உற்பத்தி பண்ற அந்த தன்மையில உள்ள அந்த செமன் எனர்ஜிய அதிக அளவு உடல் விட்டு நம்ம வெளியேற்ற உடலுக்குள்ள இருக்கிற உயிர் ஓட்டம், மற்ற ஓட்டங்கள், நரம்பு மண்டலம், இது எல்லாமே பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு சொல்லக்கூடிய இப்ப டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் ஏஜ்ல பொதுவாக ஹாஸ்டல் பாய்ஸ், காலேஜ் பாய்ஸ், வேற ஒர்க்ல பண்ற பாய்ஸ், ஜெயில், ஆர்மி, இது மாதிரி நிறைய இடத்துல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாரும் அப்படி உண்டு அப்படின்னு நான் சொல்லலை. இது அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாம் இருக்கு. நமக்கு கரெக்டான புரிதல் கிடையாது. உயிர் பத்தியோ, உடலை பத்தியோ, உடல் உள்ள அமைப்புகள் பத்தியோ, விந்து அதிகமா வெளியேறதுனால என்ன பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி அது மேல கரெக்டான அவேர்னஸ் இல்லாதனால நாம வந்துட்டு அதை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 30 வயசு 25 வயசு கல்யாணம் ஆன புதுசுல நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டினால தவிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ரொம்ப 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 அதுக்கு கீழே இன்வால்வ் ஆகி அது அதிகமா வேஸ்ட் பண்ணதுதான். மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கிற கிரியேச்சர்ல அதிகமான அளவுக்கு தன்னோட எனர்ஜியை இந்த வகையில வேஸ்ட் பண்றது. வேற எந்த உயிரினங்களும் இது பண்றது இல்லை. சரி, நீங்க என்ன கேட்கலாம், சரிப்பா, சரி டாக்டர் நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி இது வேஸ்ட் பண்றதுனால நம்ம உடம்புல நோய் வருமா அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். ஏன் அப்படின்னா இந்த எனர்ஜி என்ன பண்ணுது, இந்த விந்துங்கிற எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம இதுக்கான சாட்சிகள் வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா நிறைய சித்தர்களோட பாடல்கள்ல, திருமந்திரத்துல சில வரிகள் உண்டு. எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ இந்த மாதிரி சில சித்தர்கள் பாடல்கள் உண்டு. சயின்டிபிக்கா சில சயின்டிபிக் ரிசர்ச் உண்டு. இந்த மாதிரி செமன் எனர்ஜி வந்துட்டு அதிகமா போறதுனால நம்ம உடம்போட ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ராப்பர் ஆயிடுது, நம்ம மூளையோட செயல்பாடுகள் இம்ப்ராப்பர் ஆயிடுது. அதனால நிறைய ஸ்கூல் ஏஜ் பீப்புள், காலேஜ் ஏஜ் பீப்புள் எல்லாம் பார்த்தா கான்சென்ட்ரேஷன் பாதிப்பு அதிகமா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இந்த எனர்ஜி அதிகமா நம்ம உடம்புல இருக்கோ அந்த அளவுக்கு 30-40 வயசுக்கு மேலேயும் அவங்களால நல்ல தன்மையில இருக்க முடியும். ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுறதுக்கு ஒரு காரணம் கிடையாது. பலாயிரம் காரணங்கள் இருக்கு. அவனோட சின்ன வயசுல இருந்து அவனோட டீனேஜ்ல, அவனோட அடல்ட்ல, அவன் ஏஜ் ஆக ஆக அவனோட செயல்பாடுகள் எல்லாம் எந்த அளவு இருக்கோ அதுதான் ஒரு மனிதனோட நோயை தீர்மானிக்குது. அப்போ காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு மனிதனோட சராசரி வாழ்க்கையில அவன் என்னெல்லாம் பண்றான், எங்கெல்லாம் தவறு பண்றான்னு நான் சொல்றேன். காலைல எந்திரிச்சா அந்த ஃப்ரெஷ்னஸோட எந்திரிக்கிறதுல எந்த மனிதனும் ஏன்னு சொல்லி ஒழுங்கா மோஷன் போறது இல்லை, யூரினேஷன் ஒழுங்கா டைமுக்கு பாஸ் பண்றது. டைம் இன் தி சென்ஸ் அவங்களுக்கு அரிஞ்சு வந்தாலும் அதை பாஸ் பண்ணிடணும். ஆனா நிறைய பேர் அடக்கி வச்சிடுறாங்க. அது மிகவும் தவறான விஷயம். 3 வேளை எந்த மனிதனுக்கு நல்ல பசி எடுத்து நல்ல பசி எடுக்குதோ அவன் அரை வயிறு தான் சாப்பிடுவான். நல்ல பசிக்காதவங்க தான் முழு வயிறு சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அரை வயிறு சாப்பிட்டப்பவே நமக்கு ஃபில்லிங் சரியாயிடும், நம்ம உடம்பு இது போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒழுங்கா பசிச்சாலும் ஒழுங்கான உணவு எடுக்காம, உடலுக்கு தேவையான உழைப்பு கொடுக்காம, செமனுங்கிற அந்த எனர்ஜி அதிகமா வேஸ்ட் பண்றதுனால, அண்ட் தென் தூக்கம் ஒழுங்கா இல்லாதனால. தூக்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம உடம்புல சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நைட்டு 11 இருந்து விடிகாலையில 3 வரைக்கும், 11 இருந்து 1 மணி வரைக்கும் கேல்பேடர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன உறுப்பு நம்ம உடம்புல இருக்கு. அதோட டைம் 1 3ங்கிறது நம்மளோட லிவரோட டைம். ஸோ இது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது இந்த உடல்ல. லிவர் வந்து டெடாக்சிஃபை பண்றது, உற்பத்தி பண்றது, சமப்படுத்துறது, வளர்ச்சியை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி ரத்தத்துக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறது, மற்ற உறுப்புகளுக்கு தேவையான என்சைம் சுரக்கிறது, பல விஷயங்கள் லிவருங்கிற ஒரு ஆர்கன் உறுப்பு வந்து நம்ம உடம்புல பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புல வளர்ச்சிங்கிறதே தூக்கத்துலதான் ஏற்படும். அப்ப தூக்கம் ஒழுங்கா இல்லாம ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கிறதுனால, போன் யூஸ் அதிகமா இருக்கிறதுனால, இந்த போன் யூஸ் அதிகமா இருந்துட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கு மேல தூங்குறது, டோபமைன் கம்மியாயிடும், செரட்டோனின் கம்மியாயிடும், இந்த மாதிரி ஹார்மோனல் ப்ராப்ளம் வரும். இங்க பாருங்க, ஒரு விஷயம் நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம அன்றாட காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம பண்ற எந்த விஷயங்களுமே
ப்ராப்பரா கிடையவே கிடையாது. அது ப்ராப்பரா இல்லாத வரைக்கும் மனிதன் நோயிலிருந்து வெளியே வரவே முடியாது. சரி, ஓகே டாக்டர், நீங்க வந்துட்டு இப்ப சொல்றீங்க மனிதன் மாஸ்டர்பேஷன் பண்றது, சாப்பாடு ஒழுங்கா பசிச்சு சாப்பிடாம இருக்கிறது, மோஷன் ஒழுங்கா போகாம இருக்கிறது, இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் நீங்க சொல்றீங்க, இது எல்லாத்தினால நோய் வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நோயிலிருந்து வெளிப்படுறதுக்கு என்ன வழி அப்படின்னு எனக்கு கேட்கலாம். இப்ப சொல்றது ரொம்ப ஹெவியான டாஸ்கா கூட உங்களுக்கு இருக்கலாம், ஆனா இதுதான் ரியாலிட்டி. ஒரு மனிதன் நோய் இல்லாம ஆரோக்கியமோட வாழணும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்துட்டு அவனுக்கு ப்ராப்பரா இருந்தே ஆகும். ஏன்னா இயற்கையோட நியதியை யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. எவ்வளோ சயின்டிஸ்ட் வந்து எவ்வளோ ரிசர்ச்சஸ் பண்ணாலும் ரிசர்ச் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஒண்ணுதான். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த தெளிவுபடுத்திக்கிறோம், நமக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி அது புரிதல் நம்ம ஏற்படுத்துறோம், அவ்வளவுதானே தவிர இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு உருவாக்குறதோ அப்படி யாராலையும் முடியாது. இருக்கிற விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அது வந்து நம்மளோட யூஸுக்கு எப்படி, மற்றவங்களோட யூஸுக்கு எப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர்த்து மற்றபடி இல்லாத ஒரு விஷயத்த புதுசா நான் உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. உடல்ல உள்ள இன்னும் பல மர்மங்கள், பல அதிசயங்கள் இன்னுமே கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. இன்னுமே பீனியல் கிளாண்டோட ஒர்க், மாஸ்டர் கிளாண்டோட ஒர்க் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது இன்னுமே ப்ராப்பரா மனிதனால ஃபைண்ட் பண்ணவே முடியல. தி கேட்வே ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க பீனியல் பிட்யூட்டரி கிளாண்ட். அதோட ஸ்ட்ரக்சருமே அதோட ஃபங்க்ஷனுமே இன்னுமே சில விஷயங்கள் அதுக்குள்ள மர்மங்களா இருக்கு. ஸோ ப்ராப்பரானது இப்ப நான் சொல்றதுமே எந்த அளவு ப்ராப்பர் அப்படிங்கிறது வந்துட்டு 100% உண்மை கிடையாது. ஆனா இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா அந்த மனிதனால ஆரோக்கியமா நிச்சயமா இருக்க முடியும். அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தூக்கத்துல இருந்து நம்ம வரணும். கட்டாயம் ஒரு மனிதன் வந்துட்டு 10 மணிக்கு தூக்கம் போயிருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 10 மணிக்கு தூங்கிருக்கணும். தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி அந்த மனிதன் உணவு எடுத்திருக்கணும். அதாவது 8 மணிக்குள்ள அவனோட டின்னரை க்ளோஸ் பண்ணிருக்கணும். 10 மணிக்கு தூங்கிருக்கணும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவனோட ஸ்கிரீன் டைமிங் ஆஃப் பண்ணிருக்கணும். 8ஓட சரி அவன் ஃபோன் யூஸ் பண்றது, டிவி பார்க்கறது எல்லாமே. 10 மணிக்கு நல்லா கண்ணு மூடி உறங்கினதுக்கு அப்புறம் படுத்த உடனே அந்த ஆரோக்கியம், இப்ப நான் சொல்றது இப்படி இருக்கணும். அதே போல ஆரோக்கியமான உடலுக்கான லட்சணங்கள் இது எல்லாமே. ஓகேங்களா? அந்த மனிதன் படுத்த உடனே தூக்கம் வந்துடும். படுத்த உடனே அந்த மனிதன் தூங்கிடணும். நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும். காலையில 4ல இருந்து 5க்குள்ள அந்த மனிதன் கட்டாயம் எழுந்திரிச்சிடுவான். இப்ப நான் சொல்றது படி இருந்தா அப்படின்னா 4ல இருந்து 5 மணிக்குள்ள அந்த மனிதனுக்கு விழிப்பு வந்துடும். அப்போ வெளிப்ப வந்த உடனேயே அந்த மனிதன் நல்ல அந்த முகத்திலையும் சரி அந்த உடலும் சரி நல்ல சுறுசுறுப்பான தன்மை, முகத்துல ஒரு நல்ல பொலிவு இருக்கணும். இன்னொன்னு தூக்கத்துல தூங்கி எந்திரிக்கிறப்ப அவனுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, நல்ல தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. எந்திரிச்ச உடனேயே கண்டிப்பா சில மூச்சு பயிற்சிக்கணும். இந்த ஜென்ரேஷனுக்காக சொல்றது, கண்டிப்பா சில மூச்சு பயிற்சிக்கணும். அட்லீஸ்ட் ½ hourல இருந்து 1 hour ஆகுது இந்த உடலுக்கான ஒரு உழைப்பை கொடுக்கணும். ஏன்னா அந்த அந்த ஒரு 6 மணி நேரம் அவனோட தூக்கம், 8 மணி நேரம் அவனோட தூக்கம் வந்துட்டு நிறைய கழிவுகளை வந்துட்டு வெளியேற்றிருக்கும். இந்த ரத்தம் நிறைய உற்பத்தி நிகழ்ந்திருக்கும். உடல் வந்து தளர்வா இருக்கிறப்போதான் டாக்ஸின்ஸோட எலிமினேஷன் ப்ராப்பரா இருக்கும். ஸோ எலிமினேட் அந்த டாக்ஸின் உடம்பு விட்டு நல்ல தெளிவா வெளியேறணும். அப்படிங்கிறப்போ எழுந்திரிச்ச உடனே அவன் மோஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு 1 மணி நேரம் ஏதாவது ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்கணும். குறிப்பா மூச்சு பயிற்சி. ஏன்னா உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா செல்லோட ஃபங்க்ஷனிங் ப்ராப்பரா இருக்காது, ஹைபாக்சிக் கண்டிஷன் ஆயிடும். ஸோ ஆக்சிஜன் நல்ல மூச்சு பயிற்சிகள், சில வாக்கிங், சில உடல் பயிற்சிகள் எல்லாம் செஞ்சிருக்கணும். உடல் தளர்ச்சிக்கான ஒரு 20 நிமிஷம் பயிற்சி செஞ்சிருக்கணும். இது ப்ராப்பரா இருந்துட்டாவே காலையில இந்த மனிதனுக்கு பசி ப்ராப்பரா இருக்கும். காலையில எடுத்துக்கிற உணவு ரொம்ப எலும்பா இருக்க வேண்டும். இன்னொன்னு, இந்த உணவு நான் இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டா மனிதனால நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும். காலையில உணவுல மில்லட், வரகு, சாமை, குதிரவாளி, அப்புறம் கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, இதெல்லாம் கஞ்சி, உப்புமா செய்யலாம். அது தேங்காய் வாழைப்பழம் எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப எசென்சியலான விஷயம். நைட்டு தூங்குறப்போ ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை ஊற வச்சுட்டு ஒரு 5 பாதாம், 5 முந்திரி, 10 கருப்பு திராட்சை, ஒரு அத்திப்பழம், ஒரு வால்நட்டு, இதெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில ஒரு செவ்வாழை போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஒரு ஷேக் பண்ணி குடிங்க. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எனக்கு வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது, எனக்கு முடி அதிகமா கொட்டுது, எனக்கு ஸ்கின் டோன் சரியில்லை, டெக்ஸ்டர் சரியில்லை, ஹேர் டெக்ஸ்டர் சரியில்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபைன் ரெமெடி. அதில் நல்ல ப்ரோட்டீன் ஷேக் இது. ஸோ இது தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம். காலை உணவு இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு 11 மணி போல கண்டிப்பாக ஒரு பசி எடுத்துக்கணும். சின்ன பசியில் ஒரு குக்கும்பரோ இல்லை ஒரு பட்டர் மில்கோ இல்லை நல்ல தண்ணி குடிக்கிறதோ எடுத்துக்கலாம். 12 மணிக்கு கட்டாயம்
இது அவங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு கப் சாதம், அந்த கப் அளவுக்கே ஃபைபர் ரிச் உள்ள ஃபுட்ஸ், நீர் காய்கறிகள் சொல்லுவாங்களா, சௌச்சௌ, பீர்க்கங்காய், புடலங்காய், வெண்பூசணி, இந்த மாதிரி காய்கறிகள்லாம் ஏதாவது வேக வச்சு சாதம் இந்த அளவு இருக்குன்னா அந்த அளவுக்கு அந்த காய்கறிகள் எடுத்துக்கணும். ஏதாவது கீரை வகைகள் எடுத்துக்கணும், மதியம் தயிர் எடுத்துக்கணும். ஈவினிங் டைம்ல ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது கிரீன் கிராம் ஸ்ப்ரவுட் இல்லை சுண்டலோ இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நைட் உணவுல சப்பாத்தி இல்லைன்னா ஏதாவது களி, ராகி களி எடுத்துக்கலாம். மில்லட்ல ஏதாவது உப்புமா செஞ்சு நைட்டு சாப்பிடலாம், புட்டு செய்யலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதுலயே நல்ல புரதச்சத்து, நல்ல ஃபைபர். ஈவினிங் டைம்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், 11 மணிக்கு ஏதாவது ஃப்ரூட் எடுத்துக்கலாம். விட்டமின், மினரல், கார்ப் எல்லாமே ஓரளவுக்கு சமமா உங்களுக்கு பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்றது இதுதான். ஒரு நாளைக்கு காலையில, மதியம், சாயந்தரம், நைட்டுன்னு தேவையான எல்லா பேலன்ஸ்டு ஃபுட்டு இதுல இருக்கு. இல்லைங்க என்ன கேட்கலாம், பால் எங்க, டீ காஃபி எங்க, இதெல்லாம் நீங்க என்ன தாராளமா கேட்கலாம். சரி, நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த அந்த காலத்து ஜென்ரேஷன் பால் அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க, மோர் எடுத்துப்பாங்க, தயிராக்கி மோர் எடுப்பாங்க. சில ஃபண்டமெண்டல் கண்டிஷன்ஸ் அதுல உண்டு, சில ஃபினாமினா உண்டு. எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல என்னால பேச முடியாது, அதனால நான் பேசிக்கான விஷயத்த சொல்றேன். அப்புறம் நைட்டு தூங்கணும். காலை எந்திரிச்சுல இருந்து நைட்டு என்ன பண்ணணும், இதுல இன்பிட்வீனா ஈவினிங்கோ இல்லை நைட்டோ நமக்கு மறுபடியும் டாய்லெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கண்டிப்பா அதை பாஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி கட்டாயம் ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவு பழக்கங்களையும் இந்த மாதிரி உடல் உழைப்பையும் மனிதன் கட்டாயம் பின்பற்றி தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயம் அவனோட டீனேஜ்ல இருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனோட 50-60 இயர்ஸ் வரைக்கும் அவன் நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம், நிச்சயமா ஆரோக்கியமா இருக்கலாம். இல்லை அப்படின்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் கண்டிப்பா வரும். ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், ஒபேசிட்டி, பிசிஓடி. ஃபீமேலுக்கு பக்கம் நம்ம போயிட்டோம்னு வைங்க, இல்லாத கண்டிஷனே இல்லை. நிஜமாவே ஃபீமேலுக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்களுக்கு மென்சஸ் வருது, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் ஒன்று வரும், அதில் அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகுறது, தலைவலி வருது, வயிறு வலி வருது, எவ்வளோ பிரச்சனைகள் ஃபீமேல் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. மேல் ஃபீமேல் 2 பேருமே ரொம்ப முக்கியம். ஃபீமேல்னு வரப்போ ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகும். ஏன்னா ஃபீமேலுங்கிறவங்க உற்பத்தி திறன்ல இருக்கிறவங்க, அடுத்து ஒரு ஜீவனை உற்பத்தி பண்றவங்க. இப்போ அடுத்து ஜீவன் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆரோக்கிய தன்மையில இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மதரோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கு. மதர் அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும். நீங்க நம்ப மாட்டீங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தேன். இந்த பேஷண்டோட ஏஜ் 21, 5 இயர்ஸா இன்சுலின் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, 39 யூனிட்ஸ் பர் டே. என்ன டயபெட்டிக். ரீசன் என்ன தெரியுங்களா? சின்ன வயசுல இருந்து அவங்க எடுத்துக்கணும் உணவு நிறைய பேக்கரி ஐட்டம், இட்லி, தோசை, சாம்பார், நிறைய பேக்கரி ஐட்டம், எண்ணெயில பொறைக்கிறது. ஈவினிங் ஆனால் கண்டிப்பா வடை. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இது யாரோட அறியாமை? பீப்புள் ஆன மக்கள் நாம தான் விழிப்புணர்வோட இருக்கணும். எந்த உணவு எடுத்துக்கிட்டா என்ன பிரச்சனை? நம்ம அப்பா அம்மா ஆசைக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க, பையன் சாப்பிட்டோம், பொண்ணு சாப்பிட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு அந்த பொண்ணோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. இப்போ அவங்க டயட்டு யோகா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு அவங்க நல்ல ரிலீஃப். நைட் ஆனால் யூரினேஷனுக்காக 2-3 டைம் எந்திரிப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. நைட் யூரினேஷனுக்காக அவங்க எந்திரிக்கிறதே கிடையாது. நல்லா அவங்க ஓரளவு கண்ட்ரோல் வந்திருக்காங்க. இப்போ 2 வீக்ஸாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். எந்த மனிதன் தன்னோட உணவு பழக்கங்களையும், தன்னோட உடல்லையும், உடல் உழைப்பு, உணவு பழக்கம், நல்ல உணவு, அப்புறம் தன்னோட செமன் எனர்ஜி, மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும், 2 பேருமே தன்னோட எனர்ஜி கண்ட்ரோல்டா வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த விஷயத்தையும் புரிதல் தான். ஓகே, இது பண்ணா இந்த தவறு வரும், ஃபியூச்சர்ல இதனால நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு. நரம்பு மண்டலம் எல்லாம் வீக் ஆயிடும். அதெல்லாம் நம்ம நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கணும். அதனால அதுக்குள்ள அதிகமா நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. எல்லாருக்கூடையும் நல்ல நட்புணர்வோட இருக்கணும். இப்போ ஆரோக்கியத்துக்காக உடலுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மனதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கல. பிறந்ததுல இருந்து ஒரு அணு சைஸ்ல இருந்திருப்போம் நம்ம. அந்த அணுல இருந்து இப்ப நான் பேசுறேன், இவ்வளவு பெரிய உடல் உருவாயிருக்கு. எவ்வளவு மூட்டை அரிசி சாப்பிட்டிருப்பேன், எந்த அளவு ஃபுட்டு எடுத்திருப்பேன்,
என்னெல்லாம் பண்ணியிருக்கான், இந்த உடலுக்கு என்னெல்லாம் உழைப்பு கொடுத்துருக்கோம். சின்ன வயசுல இருந்து இவ்வளவு வரைக்கும் இந்த பஞ்சமகாபூதா சரி சமமா இயக்கத்துல இருக்கிறதுனாலதான் இந்த உடலும் சரி இந்த மனமும் சரி ஒரு ப்ராப்பரான விஷயத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா கட்டாயம் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நமக்குள்ள இந்த பஞ்சமகாபூதா சரி சமம் இல்லாம போறது, சமப்படுத்திக்கிறது நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம எந்த அளவு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் உடல் தன்னை தானா பாதுகாத்துக்கிட்டு வரும். நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு கட்டாயம் அது வராது. இதெல்லாம் போக ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் உண்டு. ரீசெண்டா ஒரு அம்மாவை பார்த்தேன். இந்த பேஷண்டோட ஏஜ் 35 இயர்ஸ். அவங்களுக்கு ஃபோக்கல் அடசிவ் அர்க்கடாய்டினிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் கூட வச்சுக்கலாம். ஸ்பைன்ல அவங்களுக்கு ஒரு இடத்துல சிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட்னு ஒன்று சொல்லுவாங்க. பிரெயின்ல இருந்து ஸ்பைன் கீழே போயிட்டு வரும். அந்த ஃப்ளூயிட் கீழே பாஸ் ஆகாது. 2 குழந்தை, 2வது குழந்தை பிரெக்னன்ட் பிறந்த உடனே அவங்களுக்கு இந்த பிரச்சனை. சிஎஸ்எஃப் கீழே ப்ராப்ளம் தான் சிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால கீழே உள்ள நரம்பு மண்டலத்துல நம்மளோட மோஷன் அவங்களுக்கு ஒழுங்கா போக முடியாது. கால் நடமாட்டம் இல்லாம படுத்து படுக்கை ஆயிட்டாங்க. 1 மாசம் கிட்டத்தட்ட கோமால இருந்துட்டாங்க. சிஎஸ்எஃப் பிரெயின்லேயே அக்குமுலேட் ஆகி அவங்களோட ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர் ஆயிடுச்சு. விபி ஷண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஷண்ட்டை யூஸ் பண்ணி சிஎஸ்எஃப் அப்டமன் பெரிட்டோனியம்ங்கிற லேயருக்கு ஸ்ட்ரைன் பண்ணி விடுவாங்க. சிஸ்ட் இருக்கிறதுனால சிஎஸ்எஃப் ஸ்பைன் வழி கீழேயும் பாஸ் ஆகல. அப்போ அவங்களால நடக்க முடியாது, ஒழுங்கா பசி எடுக்காது, ஜீரணம் ஆகாது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. அந்த சிஸ்டை ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா பண்ண முடியாதுன்னு எல்லா டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கான கண்டிஷன். ஒரு சின்ன நர்வ் அதுல டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட, ஸ்பைன்ல ஒரு சின்ன நர்வ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர் ஆயிடும். ஸோ அதனால அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஷண்ட் வச்சு சிஎஸ்எஃப் அப்டாமினுக்கு இறக்கிட்டாங்க. சிஸ்டை எடுக்க முடியல. இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம்? ஒன்று, நல்லா அவங்களுக்கு நாங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுத்துருக்கோம், யோகா நிறைய கொடுத்துருக்கோம், டயட் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். வெயிட் லாஸ் ஆகியிருக்காங்க, நல்லா படுத்த படிக்க இருந்தவங்க இப்போ அவங்களா செல்ஃபாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங். அது இப்போ 60-90 டிகிரி அவங்களால ரீச் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அவங்க நல்லா ரெடி ஆகியிருக்காங்க. இப்போ அந்த அம்மா நம்ம என்ன சொல்லுவோம்? 2 குழந்தைங்களுக்கு அம்மா, 2 குழந்தைங்களுக்கு பார்த்துக்கல. கணவர் ஃபாரின்ல இருக்காரு, ஃபாரின்ல சம்பாதிக்கிறாரு, பார்த்துக்க ஆள் இல்லை. இந்த குற்றத்தை நம்ம யார் மேல போறதுன்னு நீங்க என்ன தாராளமா கேட்கலாம். சரி, நீங்க தான் சொல்றீங்க சாப்பாடுல ஒழுங்கா இருக்கணும். இவளுக்கு நான் சொல்றவங்க நல்லா மெடிடேஷன் பண்றவங்க, நல்ல பிசிக்ல இருக்கிறவங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்றவங்க, அவங்களோட ஹிஸ்டரி இப்படிதான் இருந்தது. ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. இது ஜெனட்டிக்கா வர பிரச்சனை. இதுக்கு நம்ம யாரும் காரணம் சொல்ல முடியும்? இதை காரணமா காட்ட முடியும்? ஸோ நோய்ங்கிறது எந்த ரூபத்தினாலும் மனிதனுக்கு வரணும்னு இருந்து அது வந்துடும். நம்ம கையிலேயே இல்லாத சில விஷயங்கள் நம்மளால யோசிக்க கூட முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு. நோய்கள் வர்றதுக்கு இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம கைக்குள்ள இருக்கிற விஷயத்த நாம தானே பார்த்துக்கணும். ஸோ நம்ம கைக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன? நம்ம ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம ஒழுங்கா உணவை எடுத்துக்கணும்னா அந்த அளவுக்கு நமக்கு பசி கரெக்டா இருக்கணும். நல்லா பசிச்சு அந்த உணவு எடுத்துக்கணும். மோஷன் ஒரு நாளைக்கு 2 தடவை பாஸ் ஆயிருக்கணும். யூரின் வரப்ப போயிருக்கணும். இதெல்லாம் நம்ம கைக்குள்ள இருக்கிற விஷயங்கள். நம்மளால இதை செய்ய முடியும். இதை செஞ்சு நம்மளால நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும், நம்ம மனசை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். ஆனா ஜெனட்டிக்கா வர பிரச்சனைக்கு நம்ம கிட்ட பதில் கிடையாது. ஆனா அதுக்குமே நேச்சுரோபதி அண்ட் யோகாங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ்ல அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கலாம், அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கலாம். மனிதன் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவனால பண்ண முடியாத விஷயங்களும் ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியும். அவனுக்கு வரணுங்கிற விஷயம் இருந்து அது கண்டிப்பா ரீச் ஆயிடும். அவனால பண்ண முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. காலைல எந்திரிக்கிறது, இதெல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டைல நம்ம கட்டாயம் மாத்திக்கலாம். ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவன் மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமா இருந்து நம்மள நம்ம பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, நம்மளோட கடமை. உடல் வந்துடுச்சு அப்படின்னா அதை அப்படியே நைட்டு 12 மணிக்கு இன்னைக்கு சாப்பிட்றது, சிக்கன் பிரியாணி சாப்பிட்றது, 1 மணிக்கு சாப்பிட்றது, 2 மணிக்கு ஆர்டர் பண்ணி பீஸா சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் மாற்றி அமைக்கிற மூலியமா நம்மளால நம்மளோட நோய்கள் இருந்து கட்டாயம் வெளிவர முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எனக்கு டைம் நிறைய இருந்தது,
கொஞ்சம் ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருந்தனால என்னால ப்ராப்பரா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போக முடியல. ஸோ விட்னஸ் பண்றவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். நோய்கள் பத்தியோ இல்ல வந்து நோய்கள் வரதுக்கான காரணங்கள் வேற என்ன இருக்கலாம், இப்ப இந்த நோய் இருக்கு அதுக்கு வேற என்ன மாதிரி தீர்வு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை இப்ப நம்ம வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுமா, கண்டினியூ பண்ணு சங்கீதா, கண்டினியூ பண்ணு. ஓகே ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், நிதர்ஷன் சார். ரொம்ப சூப்பராக லைஃப் ஸ்டைலை வந்துட்டு நீங்கள் 1 hourல த ஹோல் லைஃப் ஸ்டைலையே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் கூட நினச்சேன் ஒரு நெகட்டிவா இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு பார்த்தேன். என்னடா இது நோயுடன் ஒரு பயணம் அப்படின்னு ஒரு டாபிக்கு. ஸோ எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு நெகட்டிவிட்டி தான் இருந்தது. பட் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஒரு அட்ராக்ஷன் அண்ட் இம்ப்ரெஷன் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸிங் த டாபிக். ஆனா அதுக்கு ரிலேட்டடா ஃபென்டாஸ்டிக்கா நீங்க அந்த பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ அண்ட் தென் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் கிடையாது, வாழ்வியல சொல்றது லைஃப் ஸ்டைல வந்து ஒரு பாயிண்ட்டும் எப்படி ஒரு லைஃப்ல நம்ம வாழணும் அப்படின்றதுக்கு, ஆரோக்கியமா வாழ்றதுக்கான நிறைய டிப்ஸ் பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஸோ மச். இந்த லைஃப் ஸ்டைலை கேட்கறதுக்கே ஒரு பொறுமை வேணும், இது வேணும். சும்மா கேட்டுட்டு விடாம ஜஸ்ட் லைக் தட். ஸோ கண்டிப்பா இதை கேட்குற எல்லாருமே வந்துட்டு நீங்க சொன்ன அந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையும் கூட. ஸோ நாமளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியம் இல்லாமல் நிறைய நோயுடன் வாழக்கூடிய ஒரு லைஃப் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சூழ்நிலையில கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ வெரி குட் டாபிக், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அகெயின் நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்னதை வந்து ரிப்பீட் பண்ண தேவையில்லை, நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ யாருக்காவது இந்த நேச்சர் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுடலாம். சிரன் இருக்கீங்க, டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம பதிவு பண்ணலாம். பரமேஸ்வரி மேம், கண்ணகி அம்மா கிளாஸ் பத்தி பேச விரும்புறீங்களா? டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம் ஐயா கிட்ட. ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. இது கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா, ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாத்துலயுமே வந்து பஞ்சபூதத்தோட இது இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த முதுகு வலி எல்லாம் அடிக்கடி வருது இல்லைங்கய்யா? கண்டிப்பா. அது என்ன ரீசனா இருக்கலாங்கய்யா? அம்மா இதுல வந்துட்டு ஒரு முதுகு வலின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வலி ஏற்படுது? சரி, ஓகே, இது வந்துட்டு ஒரு காமனான பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து டயக்னோசிஸ் நம்ம பண்ணக்கூடாது. ஆனா நான் சில விஷயங்கள் சொல்றேன், முதுகுவலி வரதுக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கலாம். உங்களுக்கு என்ன ஏஜ் இப்போ? 44. ஓகே. முதுகுவலி வரதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது நான் சொல்றங்கள்லாம் இதெல்லாம் காரணமா இருக்கலாம், சரிங்களா? என்ன அப்படின்னா, கட்டாயம் வந்துட்டு ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க ஒழுங்கா மோஷன் போக மாட்டாங்க. மோஷன் அதிகமா மோஷன் போகாம இருக்கிறவங்களுக்கு, நல்லா பசிக்காம அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, அவங்களோட இன்டெஸ்டைன் வந்துட்டு லார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்துட்டு நம்மளோட ஹிப்புக்கு முன்னாடி வெயிட் போட ஆரம்பிச்சிடும். மசில் வந்து வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பேக் மசில்ஸ் சிலது இருக்கு, ஓகேங்களா? நம்ம ஸ்பைனை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிளா வச்சிருக்கிறதுக்கு மசில் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ மசில் வீக்னஸ் ஆகிறதுனாலையும், நம்மளுக்கு வந்து அடிவயிறு பெருசா இருக்கிறதுனாலையும், இடுப்பு பக்கம் கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த வெயிட் என்ன பண்ணும் அப்படின்னா முன்னோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். முன்னோக்கி இழுக்க என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க இன்னும் நல்லா பசிக்காம உணவு உண்றாங்க, மோஷனும் ஒழுங்கா போவாம இருக்காங்க அப்படின்னா, முன்னோக்கி அந்த வெயிட் இழுக்க என்ன ஆகும், ஸ்பைனோட அலைன்மெண்ட் மாற ஆரம்பிக்கும். அலைன்மெண்ட் மாறுறப்போ ஸ்பைன்ல வந்து வலி ஏற்படும், முதுகுல வலி ஏற்படும். குனியாம செய்யறதுனால இந்த பக்கமும் திரும்பாம அந்த பக்கமும் திரும்பாம இப்படி அலைன்மெண்ட் மாறி வலி ஏற்பட ஆரம்பிக்கும்.
இது இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒபிசிட்டி கண்டிஷன்ல உள்ளவங்க, அதாவது 40 வயசு இந்த மாதிரி ஏஜ் பாஸ் ஆனவங்க, மெனு பாஸ் அட்டன் பண்ணவங்க, உங்களுக்கு எல்லாம் இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்க் பல்ஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்க, வயிறு இப்படி இருக்கு, நம்ம ஸ்பைன் நேரா இருக்கு, கரெக்டுங்களா? இதுதான் நேரா இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு அடிவயிறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி வயிறு வந்துட்டு பெருசாக ஆகும், அலைன்மெண்ட் இப்படி முன்னோக்கி வர ஆரம்பிக்கும். அலைன்மெண்ட் மாற வலி தன்னால பின்னால வர ஆரம்பிக்கும். அது டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரிலாம் ஆகி நரம்பு வந்துட்டு நரம்பு மேல அதோட அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கால் வலி, கை வலின்னு படிப்படியா வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க கட்டாயம் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும். முக்கியமா வெயிட் லாஸ் பண்ணணும். இல்லைன்னா வெயிட் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. வெயிட் இல்லை, ஒல்லியா இருக்க ஆனாலும் இந்த முதுகுவலி வருதுன்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி கண்டிப்பா இருக்கும், மசில் ஸ்ட்ரென்த்னா இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு முதுகுவலி வரும். உங்களுக்கு இப்ப சொன்ன கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு இருந்ததா? நீங்க வெயிட்டா இருப்பீங்களா? அடிவயிறு பெருசா இருக்குமா? சைடுல வெயிட் அதிகமா இருக்குங்களா? இல்லைங்கய்யா வெயிட்லாம் இல்ல. அது என்னன்னாக்கா ஒவ்வொரு டைம் தான் அப்படி வலிக்கும். அது அந்த முதுகு கீழே வலிக்கும். நான் வந்து இந்த தைலம் வச்சிருக்கிறேன், மின்சார தைலம் நானே தயாரிச்சு வச்சிருக்கிறேன். அங்க ஓரளவுக்கு இயற்கை ஃபாலோ பண்றவங்க தான், பசிக்காம சாப்பிடுறது இல்ல. அதனால எப்பயாவது அப்படி, அதான் நைட்டு ஒரு நாள் தூங்காட்டினா அப்படி அந்த ப்ராப்ளம் வருது. அதான் தூக்கம் ஒழுங்கா கரெக்டா படுக்குறீங்களா? லைக் சைடுல படுக்குறதுங்களா இல்ல எந்த மாதிரி இருக்கு உங்களோட தூக்கம்? சைடுல தான் நான் எப்போதும் தூங்குறது, ஒரு கணிச்சு தான் தூங்குறது. ஓகே, பெட்ல தான் தூங்குறீங்க? இல்ல தரையில தான் தூங்குறீங்களா? ஓகே. இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நீங்க என்கிட்ட கேட்டீங்க இந்த மாதிரி எனக்கு முதுகலி வருது, அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து காமனான பாயிண்ட்ஸ் சொன்னேன். அதாவது லைஃப் ஸ்டைல் தொடர்ந்து நம்ம வந்து இப்போ வந்து லைஃப் ஸ்டைல தொடர்ந்து வந்து வர பிரச்சனைகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்படிங்கிறதுனால லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால ஏன் முதுகுவலி வரலாம் அப்படிங்கிறது இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஆனா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நீங்க என்னை கேட்கறத வச்சுட்டு இதனாலதான் உங்களுக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆன் எக்ஸாமினேஷன் போகணும். நீங்க நேர்ல வந்தீங்கன்னா தான் ஓகே இந்த மாதிரி டிஸ்கஷன் வச்சுட்டு இதனால உங்களுக்கு வழி வரலாம். ஏன்னா கேஸ் ஹிஸ்டரிங்கிறது சின்ன விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம ப்ராப்பரா உங்ககிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷன் வரும், இதனாலதான் உங்களுக்கு முதுகுவலி வருது அப்படின்ட்டு. இப்ப நீங்க சொல்றதுனால நான் தூக்கம் எனக்கு படுத்து ஒழுங்கா இல்ல அதனாலதான் எனக்கு வலி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அது மட்டும் காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, வேற காரணங்களாவும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம காமனா இப்ப பேசுற விஷயத்த வச்சுட்டு உங்களுக்கு இதனாலதான் முதுகுவலி வருது அப்படின்னு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. நிறைய காரணங்கள் இருக்கலாம். நான் சொன்னதுலாம் ரொம்ப காமனான காரணங்கள். சரிங்களா? நன்றி. வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ ஸோ மச் ஐயா, வெரி குட் சொல்யூஷன். ஸோ அதுக்கு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ இன்னும் பிரணவ் ஐயா இருக்கீங்க, பேசுறீங்களா ஐயா? பவித்ராமா இருக்கீங்க, கேள்விகள் இருக்கா ஏதாவது? பரமேஸ்வரி அம்மா, ஐயா அருணாச்சலம் ஐயா இருக்கீங்க, பேசுறீங்களா ஐயா? எல்லாம் முடிக்கிட்டுங்கம்மா, நான் சொல்றேன், பின்னால பேசுறேன். ஐ திங்க் எல்லாரும் பேசிட்டாங்க, நீங்க பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு, பேசுங்க ஐயா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிஒன் ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம். எல்லாருக்கும் மிக்க நன்றி. இவ்வளோ தூரம் கவனிச்சிருக்கீங்க, இவ்வளோ தூரம் கேட்டிருக்கீங்க. ஏன்னா லிசனிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொறுமையாக உட்காந்து அதுக்கு ஆர்வம் வேணும். அது எந்த அளவு சொல்றவங்க அப்புறம் நம்ம லிசன் பண்றவங்களோட பொறுமைகள் இது எல்லாமே அதுல சார்ந்திருக்கு. என்னென்ன டிஸ்கஸ் பண்றோமோ அதெல்லாம் சார்ந்திருக்கு. ஸோ அந்த வகையில நீங்க எல்லாருமே பொறுமை நிதானமா கேட்டிருக்கீங்க. ஆனா இது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் நாளில இருந்து நிகழுங்கிறத நான் நம்புறேன். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அட்லீஸ்ட் நேரமா தூங்குவீங்க, கொஞ்சம் நேரமா எந்திரிப்பீங்க, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா உணவுல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆழ்ந்து. ஸோ அந்த நம்பிக்கையுடன் உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you, Nana. Yeah, thank you. And one more thing, I need to thank the coordinator, organizer, and everything, who is actually Balakrishnan sir.
ஸோ அவர் தான் வந்து காண்டாக்ட் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நோவிடன் ஒரு பயணம்க்கு பார்ட் 2 அப்படி ஒரு விஷயம் இருக்கு நெக்ஸ்ட் மந்த் ஐ திங்க் ஸோ ரைட். ஸோ அதுல வந்துட்டு இன்னும் நம்ம ப்ராப்பரான பிபிடிலாம் ப்ரெசென்ட் பண்ணி இந்த சில விஷயங்கள் இருந்து எப்படி நம்ம விடுபடலாம் நோய்கள்ல இருந்து, உதாரணத்துக்கு டயபெட்டிக்ல இருந்து, பிபி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல இருந்து நம்ம என்னெல்லாம் தற்காலிகமா நம்மளோட பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அது கிளியாரிட்டியோட கொடுக்கலாம். ஏன்னா பேசுறதை விட இன்னும் சில ஸ்கிரீன்ல காமிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் அது காமிக்கிறவங்களுக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க். அண்ட் இன்னொருத்தங்க கோஆர்டினேட் பண்ணாங்க, அவங்க நேம் வந்து சங்கீதா ஐ திங்க். ஸோ அவங்களுக்கும் மிக்க நன்றி. அண்ட் லிசன் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நேற்று எடுக்க வேண்டிய கிளாஸ், நேற்று டிராவல்ல இருந்தீங்க, எமர்ஜென்சின்றதுனால டக்குன்னு ஆல்டர் பண்ணி இன்னைக்கு எடுத்து கொடுத்தீங்க. இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நன்றி சொல்ல வேண்டியது வந்து திவ்யா மேடம் அவங்களுக்கு தான். ஸோ அவங்க மூலியமா அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைச்சிது. ஸோ வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வெல்கம், ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்ல டேட் கொடுத்துருக்கீங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.